அதாவது மருந்துங்கிறதே கிடையாது தெரியுமா? மருந்துங்கிறதும் சரி, மருத்துவம் என்பதும் கிடையாதுங்க. அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். மருந்துங்கிறதே ஒன்று கிடையாது. எது உணவோ அதை தான் இவங்க மருந்துன்னு சொல்கிறாங்க. எதை உணவுன்னு சொல்கிறாங்க? நோய்களை தரக்கூடியது எப்படி உணவாக இருக்க முடியும்? இப்போ ஆடு மாடுகளுக்கு எது உணவு? இலைதழைகள், புல், நொச்சி இலை, மணத்தக்காளி கீரை, நிலத்தில் விளையிற இந்த இலைதழை எல்லாம் அதைத்தான் நீ மருந்துன்னு சொல்கிற. ஆனால் அந்த ஆடு மாடு என்ன சொல்லுது? அதுதான் என்னுடைய உணவுன்னு சொல்லுது. ஆடு மாடிடம் நீங்கள் சாப்பிடுவது என்ன என்று கேட்டு பாருங்கள். நான் உணவை சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஆனால் அது சாப்பிட்ற உணவை தான் மனிதர்கள் என்ன சொல்கிறான்? மருந்து அது அப்படின்றான். மருந்து அப்படின்றான். அப்போ ஆடு மாடுகள் சாப்பிடுகிற உணவுகள் அவைகளுக்கு நோய்களை தருவதில்லை. ஆனால் மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு மட்டும் மனிதர்களுக்கு நோயை தருகிறது என்றால் மனிதர்கள் சாப்பிடுவது உணவா? விஷம். உன்னை கொல்வது உனக்கு எப்படி உணவாக இருக்க முடியும்? விஷம் வேற, உணவு வேற. உணவை சாப்பிட்டால் வாழலாம், ஆரோக்கியம் தரும். உணவு ஆரோக்கியத்தை தரும். விஷம் அழிவை தரும், மரணத்தை தரும். அப்போ மனிதர்களுக்கு நோயை தருபவை எப்படி உணவாக இருக்க முடியும்? அப்போ உணவு என்றால் நோயை தரும் என்று நீ சொல்ல வருகிறாயா? அப்படி என்றால் ஆடு மாடுகள் அவைகள் தின்னுகிற உணவு ஏன் அவைகளுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, நோய்களை தருவதில்லை? அப்போ நீ எதை உணவுன்னு சொல்கிற, எதை மருந்துன்னு சொல்கிற? ஆடு மாடுகள் எதை தின்கிறதோ அதைத்தான் இவர்கள் மருந்து என்கிறார்கள் மனிதர்கள். ஆடு மாடுகள் எதை தின்கிறது? புல், அப்புறம் மூலிகைகளை தான் சாப்பிடுது. நொச்சி இலையை சாப்பிடுது, மணத்தக்காளி கீரை சாப்பிடுது, தரையில் ஏகப்பட்ட மூலிகை இருக்குது, கரிசலாங்கண்ணியை சாப்பிடுது. இதைத்தான் இவன் மருந்துன்னு சொல்கிறான். மனுஷங்க மருந்து உணவைத்தான் இவன் மருந்துன்னு சொல்கிறான். ஆடு மாடுகளுக்கு உணவாக தெரிவது இவர்களுக்கு மருந்தாக தெரிகிறது. அப்போ மருந்துங்கிறதே ஒன்று கிடையாது. உணவுன்னா அதில் மருந்து இருக்கணும். மருந்துகள் கலந்தது தான். ஆரோக்கியத்தை தருகிற ஒன்று தான் மருந்து. அப்போ எதை இவன் மனிதர்கள் மருந்து உணவுன்னு சொல்கிறான்? சரிப்பா, நீ உணவை இவன் மருந்துன்னு சொல்கிறான். ஆடு மாடுகளுக்கு உணவாக தெரிவது மனிதர்களுக்கு மருந்து என்று பெயர் வைக்கிறார்கள். சரிப்பா, எதை நீ உணவுன்னு சொல்கிற? மனிதர்கள் எதை உணவுன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இந்த நோய்களை தரக்கூடிய விஷயத்தை தான் இவன் உணவுன்னு சொல்கிறான். சமைத்து உண்பது, உப்பு போடுறது, அல்லது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் இவனுக்கு உணவு. எது மருந்து? ஆடு மாடுகளுக்கு எது உணவோ அதை இவருக்கு மருந்தாக மாற்றிடுறான். அப்போது உணவை சாப்பிட முடியாத ஒரு நிலைமை. விஷத்தை சாப்பிடுகிற மனிதர்கள் விஷத்தை உணவு என்று சொல்லிவிட்டார்கள், உணவை மருந்து என்று சொல்லிவிட்டார்கள். உணவுனாலே அது ஆடு மாடுகள் திங்கிற அந்த நொச்சி இலை, மணத்தக்காளி கீரை, புல், அருகம்புல், அவைகள் சாப்பிட எல்லாமே மூலிகை தான். அது அவைகளுக்கு உணவாக தெரிகிறது. அந்த உணவில் மருந்து இருக்குது. மருந்து கலந்தது தான் உணவு. உணவுனாலே அதில் மருந்து கலந்துருக்கணும். ஆனால் மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு விஷமாக இருக்கிறது. அதில் மருந்துவே இல்லை, மருத்துவத்தன்மையே இல்லை. மருத்துவத்தன்மை குறைவாக இருக்கலாம், ஒருவேளை விஷத்தன்மை அதிகமாக இருக்கலாம். அப்போ மருத்துவம் என்பதே ஒரு மூட நம்பிக்கை தான். மருந்துன்னு ஒன்று கிடையாது. மருத்துவம் என்றே ஒன்று கிடையாது. உணவு தான் மருத்துவம். மருத்துவம் கலந்தது தான் உணவு. மருந்து கலந்தது தான் உணவு. மருந்து கலந்தது தான் உணவு. உனக்கு நோய்களை தரக்கூடியது உணவே இல்லை. அப்போ மனிதர்கள் சாப்பிடுறது உணவு இல்லை, அது விஷம். விஷத்தை தான் இவன் உணவுன்னு சொல்கிறாங்க. உணவை மருந்து என்று சொல்கிறார்கள். மருந்து, நீ எதை மருந்து என்று சொல்கிறாயோ அதைத்தான் இந்த ஆடு மாடுகள் உணவு என்று சொல்கிறது. அப்போ ஆடு மாடுகள் சொல்வது பொய்யா அல்லது நீ சொல்வது பொய்யா? சொல்லுங்கள். பார்த்தீங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ மருத்துவம் என்பதே ஒரு மூட நம்பிக்கை. உணவுனாலே அதில் மருந்து இருக்கணும். மருந்து தான் உணவு. நோய்களை தரக்கூடியது எப்படி மருந்தாக உணவாக இருக்க முடியும்? அது விஷமாக தான் இருக்க முடியும். விஷத்தை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். உணவுன்னு நினச்சி நம்ம விஷத்தை சாப்பிட்றோம். மருந்து என்று நினைத்து உணவுகளை உட்கொள்கிறோம். மருந்து என்று நினைத்து மனிதர்கள் என்ன பண்ணுறான்? உணவை தான் உட்கொள்கிறான். எதை நீ மருந்துன்னு சொல்லி இவன் சாப்பிட்றது எல்லாமே உணவாக இருக்குது. கற்றாழை சாப்பிட்றாங்க, துளசியில் சாப்பிட்றாங்க, மணத்தக்காளி கீரையை சாப்பிட்றாங்க, அது மாதிரி சின்ன வெங்காயம், இதெல்லாம் மருந்து கிடையாது. இது எல்லாமே உணவு.